அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று சிந்திக்க இருக்கின்ற அதிகாரம் நாணுத்துற உரைத்தல். நாணுத்துற உரைத்தல் என்பதில் 6ஆம் குறள் வர வேண்டும். 5வது குறள் 1135 தொடலை குறுந்தொடி தந்தால் மடலோடு மாலை உழக்கும் துயர் என்பதை பார்த்தோம். அதுக்கு 1146வது குறளை இணைக்க வேண்டும். அதற்கான எடுத்துக்காட்டு உண்டு. நற்றிணையில் இருந்து கூறினேன். அந்த பாடலை 1146 வருகிற போது விளக்கமாக பார்ப்போம். இப்போது 1136வது குறள் பார்க்க வேண்டும். மடல் ஊர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல் உள்ளா பேதைக்கு என் கண். மடல் ஊர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல் ஒல்லா பேதைக்கு என் கண். என்பதை அறியாத என் காதலிக்காக என் கண்கள் மூடுவது என்பதை கொள்வதில்லை. மடலூர்தல் யாமத்தும் உள்ளுவேன் என்றால் ஊரெல்லாம் உறங்கும் யாமப்பொழுதிலும் யான் மடலேறுவதையே எண்ணிக்கொண்டிருப்பேன். யான் படும் துயரையும் அதனால் விளையப் போகும் கேட்டையும் அறியாதவள் என்பதால் அவளை பேதை என்கிறான். அவள் அறிவாள், ஆனால் இவனாக நினைத்துக் கொள்கிறான். தான் நினைத்தது உடனே நடக்கவில்லை என்பதனால் அவள் இவனுடைய காதல் துன்பத்தை அறியாமல் எல்லாமும் மறைத்தில்லாமல் நினைத்துக் கொண்டே இருப்பேன். ஆதலால் வேறு வழி இல்லை, என் நினைவின் வண்ணமே உறுதியாக நான் மடல் ஊர்வேன் என்று சொல்லுகிறான். அதனாலதான் நான் மன்ற என்கிறான். நான் மடல் ஊர்வேன். மன்ற என்றால் புது இடத்தில் என்னுடைய பணியை நான் செய்வேன். அது என்ன ஆனாலும் பரவாயில்லை. வெட்கத்தை விட்டு இவன் சொல்வதை போல அந்த பெண்ணால் சொல்ல முடியாது. மடல் ஊர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல் உள்ளா பேதைக்கு என் கண். இதற்கு சங்க பாடல்களிலே இதற்கு அரண் செய்வதை போல நிறைய பாடல்கள் உள்ளன. மடலூர்தல் என்பது பிற மொழிகளில் எல்லாம் இருப்பதாக தெரியவில்லை. குறிப்பாக இங்கே சமஸ்கிருதத்தில் கூட அப்படி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எனக்கு அறிந்த அளவிலே வேறு மொழிகளில் இந்த மடல் ஊர்தல் என்பது இல்லை, அது தமிழருக்கே உரியது. ஆனால் இப்போல்லாம் அது கிடையாது. இது இன்று இருக்கின்ற சூழல் காரணமாக, தொழில்நுட்பம் காரணமாக வேறு வேறு வழிகள் வந்துவிட்டன. ஆகையினால் அந்த மடல் ஊர்தல் என்கிற நிகழ்வுகள் இப்பொழுது இல்லை. அது நம்முடைய வரலாறு, காதல் வரலாறு. மடல் ஊர்தல் என்பது மடல் ஊர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல் உள்ளா பேதைக்கு என் கண். அடுத்து 7. கடலன்ன காமம் உழந்தும் மடலேறா பெண்ணின் பெருந்தக்கது. இந்த காமம் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக வைத்து விட்டான். எல்லா உயிர்களுக்கும், ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா விதமான உயிரினங்களுக்கும் பொதுவாக வைத்து விட்டான். இது கடலன்ன காமம் என்கிறார். அதிகமாகிவிட்டது. என்ன செய்கிறோம் என்றே தெரியாத அளவுக்கு அவன் மூடனாகி விடுவான் சில நேரங்களிலே. உழந்துங்கிறார். காமம் உழந்தும், கடலன்ன காமம் உழந்தும். பெண் பிறப்பிலும் பெருமை பிறப்பு இல்லை, அது வெளிப்படுத்த மாட்டாங்க. அதுதான் அவர்களுக்கு பெருமை. இவனை போல செய்ய முடியாது. அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவேன் பின்னால பாருங்க. அந்த காதல் துயரில் பெண் படுகிற பாடு எப்படி என்பதை இதிலே 9வது குறள் வருகிற போது இது இந்த கடல் என்ன காமம் என்ன என்பதை உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். ஆடவர் தம்மை கட்டுப்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் உடையவர் என்பதை பெருமையும் உரணும் ஆடுமேன என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். நீ பெரும்பாலும் அறம் பொருள் இன்பம் மூன்றிலையுமே தொல்காப்பியர் வழிதான் திருவள்ளுவர் தன்னுடைய நூலை அமைத்துக் கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல தொட்டாலும் தொல்காப்பியம் வரும். ஆடவர் தம்மை கட்டுப்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் உடையவர் என்பதை பெருமையும் உரணும் நெஞ்சுரம். ஆடுமேனா என்றால் ஆண்களை சார்ந்தது. அது பொருளதிகாரத்துல 95வது நூற்பா. ஆனாலும் இருபாலரின் நிலைப்பாட்டின் ஒப்பிட்டு உரழ்ந்து நோக்கும் பொழுது
ஆண்களை விட பெண்களே மன அடக்கம் கொண்டவர்கள் என்பது போதரும். இல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுமா? திருமங்கையாழ்வார் திருமாலை தலைவனாகும், இது 8ஆம் நூற்றாண்டுகாரர். திருமங்கையாழ்வார் தன்னை தலைவியாகும், இது நாயகன் நாயகி பாவம் என்று சொல்வார்கள். இது மாணிக்க வாசகரும் தன்னுடைய திருவம்பாவையில சொல்லுகிறார். திருப்பாவையில பெண்ணே பெண்ணாக இருக்கின்ற அமைப்பு அங்கு திருப்பாவையில வரும். அது நாயகன் நாயகி பாவம். அதே மாதிரி நம்மாழ்வார் சொல்றதை நம்ம பின்னால பார்க்க போறோம். இப்ப இங்கே வருகிற ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அவர் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். திருமாலை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் பாவித்து அவர் மடலூர போகிறேன் என்கிறார், தன்னை பெண்ணாக பாவித்து. திருமங்கை ஆழ்வார் என்னுடைய காதலை நீ புரிஞ்சுக்கல, எவ்வளவு பெரிய பக்தி பாருங்க. அந்த காதல் தூய பக்தி. இந்த பக்தி உடலோடு உடல் சேர்வதன்று அப்படி சொல்லுகிறார். அந்த மானிட வாழ்க்கையில எப்படி இருக்குமோ அதை போல நான் அந்த காம வேட்கையில் இருக்கிறேன். அதாவது பக்தி மிகுதியினாலே உளறுகிறார். பக்தி மிகுதியினாலே பெண்ணாக இருந்து உளறுகிறார். தன்னை பெண்ணாக பாவித்து உளறுகிறார் திருமங்கையாழ்வார். காமத்தின் மண்ணும் வழிமுறையே நின்றும் நாம் மானோக்கின் அண்ணன் அடையார் அலரேச ஆடவர் மேல் மண்ணும் மடல் ஊரார் என்பது ஒரு வாசகமும் தென்னுரையில் கேட்டறிவதுண்டு என்று அந்த பாடல் பெரிய திருமடல்ல வருகிறது. அவர் சிறிய திருமடல் பெரிய திருமடல்னு 2 எழுதியிருக்கார். அதுல இந்த அளப்பரிய ஆசையினாலே சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்ற பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே பெரிய திருமடலில் காமத்தின் மண்ணும் வழிமுறையே நிற்றலும் நாம் மானோக்கின் அண்ணன் அடையார் அலரேச ஆடவர் மேல் மண்ணும் மடல் ஊரார் என்பது ஒரு வாசகம் தென்னுரையில் கேட்டு அறிவதுண்டு என்று இக்குறள் கருத்தினை எழிலுற எடுத்து காட்டியுள்ளமை நோக்கத்தக்கது. ஆயினும் மடல் ஏறியாவது மாதவன் ஆகிய நாயகி மண்ணு மடல் ஊரார் என்பது ஒரு வாசகமும் தென்னுரையில் கேட்டதுண்டு, அதனை யாம் தெளியோம் என்று சொல்கிறார். மண்ணும் வடநெறியே வேண்டினோம் என்று பேசுவதனாலே வடநெறி வழக்கில் மங்கையர் மடலேறி காதலரை பெறுதல் உண்டு என்பது கருதலாம். இந்த வாசகத்தை வைத்துக்கொண்டு அவர் பெருமை மிக்கவர் அல்லவா, அவர் சொல்வதனாலே உண்டு என்று கருதலாம் என்று உரையாசிரியர்கள் அதற்கு உரை செய்திருக்கிறார்கள். ஆக பெருந்தக்கது என்பது பெரும் தகுதி வாய்ந்தது என்று பொருள். பெண்ணின் பெருந்தக்கையா உலகற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் என்பதை போல அவர் சொல்கிறார். பெண்ணானவள் தன்னுடைய நிலையினின்றும் அதிகமான அந்த காம உணர்வு வருகிற போது தன்னுடைய நாணத்தினை கருதி தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளுவார் என்று. ஆனால் இங்கே ஆழ்வார் தன்னை கட்டுப்படுத்த முடியாது, நான் பெண்ணாக இருந்தாலும், அவர் ஆண்தான், பெண்ணாக இருந்தாலும் என்னால் அதை போல் கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லுவதுதான் பெரிய திருமடல். அவ்வளவு பக்தி அது. அந்த அந்த பாவம் என்பது நாயகி நாயகன் மேல் இருக்கிற அதீதமான பக்தி, அதிகமான பக்தி, மிகுதியான பக்தி. அந்த பக்தியை காதலாக சொல்லுகிறார். அதனாலதான் தொடக்கத்திலே நான் சொல்லி இருக்கிறேன், காதல் என்பது தூய அன்பு. காதல் என்கிற சொல்லுக்கு தூய அன்பு என்பது பொருள். இது மக்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை வைத்து அவர் அந்த பக்தி பாவத்தை திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிறார் என்பதாக நாம் கொள்ள வேண்டும். இனிமேல் வருவன குறள்கள் எல்லாம் ஒரு 3 குறள்களும் தலைவியனுடைய கூற்றாக உரையாசிரியர்கள் பகுத்திருக்கிறார்கள். பெண்மையினும் பெருமை மிக்கது ஒன்று இல்லை, பெண்ணின் பெருமையினே எத்தனையோ உண்டு. அவையெல்லாம் அவர்கள் கட்டமைப்பிலும் ஒருநிலைப்பட்ட உள்ளத்தாலும் பேணி காக்கின்ற பெருமையாலும் ஏற்படுவன. ஆனால் ஆண்களைப் போல் மடலேறுதல் பற்றி வாயால் சொல்லாதது மட்டுமன்று, நினைத்தலும் இல்லாத உறுதிப்பாடு உள்ளதே அதற்கு ஒப்பான பெருமை வேறொன்றுமில்லை. பெண்களிடம் இருக்கின்ற பெருமையை அங்கே பெண்ணின் பெருந்தக்கது யாவுள என்று சொன்ன மாதிரி இந்த இடத்திலேயும் பெண்ணின் பெருமை மிக்கது என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் ஒழுங்காக படிக்காதவர்கள் பெண்ணியம் பேசுகிறார்களே,
திருவள்ளுவர் பெண்ணை இழிவுபடுத்துகிறார் என்று சொல்லுகிறார். தெய்வம் தொடால் கொழுநன் தொழுதொழுவாள் என்பதை கொண்டு அறையிலும் அவ கணவனை அவ தொழுவதற்கு இவனுக்கு என்ன இருக்கு? அவ அவனை தொடுறா, அவன் அவளையும் தொடுவான். அது முறை என்பதை அவர் கூறினார். அது அங்க காதல்ல தான் நடக்கும். இவன் புரியாமல் மேடையில் ஏதோ உளறுகிறான் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். யான் படும் துயர் என் காதலி படமாட்டாள் என்று சொல்ல முடியுமா? ஆளுக்கென்ன மாலை பொருள் என்று நள்ளிருள் யாமம் இல்லாது ஒழியுமா? எனக்கு உள்ளது போல் அவளுக்கும் உள்ளது தானே என்று அவன் வெளிப்படுத்துகிறான். அதாங்க யாமம். யாமத்திலேயும் தூங்குகிற போது வெடி வெடிக்கிறான் பாருங்க. 12 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் ஏதாவது ஒரு தேர்தல் செய்தி கேட்டாலோ அல்லது வேற ஏதாவது அவன் விரும்புகிற செய்தி தொலைக்காட்சியின் மூலமாகவோ அல்லது இந்த கைபேசியின் மூலமாக அவன் அறிந்து கொண்டால் நள்ளிரவு என்றும் பார்க்காமல் வெடி வெடிப்பான். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் எல்லாம் வெடித்து பார்ப்பார்கள். அது மாதிரி யாமத்திலும் நான் மடலேறுவேன் என்று சொல்லுகிறான் இந்த குரலிலே. நான் கவலைப்பட மாட்டேன், பகல் என்றும் இரவென்றும் யாமம் என்றும் கவலைப்பட மாட்டேன், எப்பொழுது வேண்டுமானாலும் நான் மடல் ஊறுவேன் என்று சொல்வதாக வருவதுதான் 37வது குரல். கடலன்ன காமம் உழந்து மடலேரா பெண்ணின் பெருந்தக்கதியில் 38. நிறையறியர் மண்ணழியர் என்னாது காமம் மறையிறந்து மன்றுபடும். இதுக்கு 1254வது 126வது அதிகாரத்துல 4வது குரலை இணைப்போம். மகளிர் நிறை உடையவர் ஆதலால் வெல்லுதற்கு அரியர் இறங்கத்தக்கவர் என்று எண்ணாமல் அவர்தம் காமமானது களவு நிலை கடந்து பலரும் கூடும் பொது மன்றத்தில் வெளிப்படும். இங்கே அதான் இங்க நிறை அரியர் மண் அழியர் என்னாது காமம் மறையறந்து மன்றுபடும். இங்கே மன்று என்று சொல்வது பொதுவிடத்தில் நான் என்னுடைய நிலையை எடுத்து காட்டுவேன் என்று சொல்கிறான். மகளிர் நிறை உடையர் ஆதலால் வெல்லுதற்கு அரியர் இறங்கத்தக்கவர் என்று எண்ணாமல் அவர்தன் காமமானது களவு நிலை கடந்து பலரும் கூடும் பொதுமன்றத்தில் வெளிப்படும். மகளிர் உடன் பிறந்த பண்பு தம்மை தம் நிலையில் நிறுத்துதல் என்பதை கலித்தொகை அரண் சேர்க்கிறது. நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமை என்று. நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமை என்று கலித்தொகை இந்த கருத்தையே சொல்லுகிறது. நிறை என்பதற்கு பரிமேலழகர் மன உறுதி என்று சொல்லுகிறார். காமத்தின் ஆட்டம் நிறையுடைய மகளிடம் பழிக்காது என்பதை சிறைகாக்கும் காப்பு என்று 57வது குரல் 6வது அதிகாரம் 7வது குரல்ல பார்த்தோம். ஊர் அவையரும் அறிந்து எள்ளுமாறு ஆளுவதாயிற்று. எனக்கு யானே இறங்குகின்றேன் தலைவனாகி இவன் பட்ட கழிகாம துயர் தலைவிக்கும் இல்லாமல் போகாதே. அதனால் அவள் நிறைவுடையேன் என்பேன்மன் யானோ என் காமம் மறையிறந்து மன்றுபடும். இதான் 1254வது குரல். தலைவியின் நிறை என்ற உணர்வும் காம வேட்கை என்ற உணர்வும் மோதுங்கால் முன்னது பின் தள்ளப்பட்டு பின்னது வெளிப்பட்டு நிற்றலை இக்குறள் சுட்டுகிறது. அணை கடந்த வெள்ளமாக வேட்கை பெருகியதால் ஆற்றாமை முதிர்ந்த நிலையில் தலைவி என் செய்வேன் என்ற நிலையில் தோழியிடம் இவ்வாறு பேசுகிறாள். இப்ப 2 பேரும் குறிப்பா சில வீடுகள்ல பையன் ஏதாவது கோரிக்கை வைப்பான். அது நேரடியாக தந்தையிடம் சொல்ல முடியாமல் தாயிடம் சொல்லுவான். அவர் அங்கதான் இருப்பார். நேரடியாக அவரிடம் கூறாமல் நான் நடுப்புறம் மாட்டிட்டு முழிக்கிறேன்னு அந்த அம்மா சொல்லும். நீங்க சொல்லுப்பா நேரான், நீ சொல்லுமா என்று. அதுபோல இவன் அவள் தோழியிடம் சொல்லுகிறான், அவளும் அவள் தோழியிடம் சொல்லுகிறான். அவன் அங்கதான் நிற்கிறான். இதை ஊரார் பார்க்கிற போது இந்த 3 பேர் இருக்கிறதுனால சந்தேகப்பட மாட்டாங்க. அவன் ஒரு கோணத்துல இவ ஒரு கோணத்துல அவ ஒரு கோணத்துல நின்று பேசுற மாதிரி ஒரு நாடகத்தை காட்டுகிறார் திருவள்ளுவர். அவர் நாடகமா நடிச்சுக்கிறது. காமத்துப்பால் பூரா நாடகம் தான். அப்படி அவரே 3 இடங்களிலும் அவரே தோழியாக, அவரே தலைவனாக, அவரே தலைவியாக நின்று சொல்வதாக இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இது எதுக்கு நான் நடுவுல நீங்க 2 பேரும் ஒருத்தர் இந்த செவுத்துல முட்டிக்கிறீங்க என்கிற மாதிரி தோழி நினைக்கிறான். அதாவது வேட்கை பெருகியதால் ஆற்றாமை முதிர்ந்த தலைவி என் செய்வேன் என்ற நிலையில் தோழியிடம் இவ்வாறு பேசுகிறார்.
அவன் அங்கதான் இருக்கிறான். ஊரவரும் ஊர் அவையரும் அறிந்து எள்ளுமாறு ஆளுவதாயிற்று, எனக்கு நானே இறங்குகின்றேன் என்று சொல்வதாக வருகிறது. 8ஆம் குறள். நிறை அரியர் மண் அழியர் எண்ணாது காமம் மறையிறந்து மன்றுபடும். 9. அருகிலார் எல்லாரும் என்றேன் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு. அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின். இதுல பாருங்க, இந்த 3வது சீர்ல என்றே என் என்று போட்டிருக்கு. பொருள் புரிகிற மாதிரி படிக்கிற போது அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் என்று அந்த 3வது சீரை உடைச்சு அந்த எண் என்பதை 4வது சீரோட சேர்க்கும். அப்போ பொருள் புரியும். இந்த நுட்பத்தை தான் பலர் பொருள் புரிகிற மாதிரி, திருக்குறளிலேயே பொருள் இருக்கிற மாதிரி சொல்லி கொடுத்து பழக்க வேண்டும். அந்த பொட்டை நெற்று போடக்கூடாது. அதைத்தான் விளக்கமாக நாம் 13 பகுதியாக பிரித்து சொல்லி இருக்கிறோம். 13 பகுதியாக. என் காமம் மருகின் மருகும் மருண்டு மருகும். பொருள் புரியறதுக்காக. எவரும் தன்னை அறியாமல் இருக்கின்றார்களே என கருதினேன், ஆனால் என் காமமானது தெருவெங்கும் மயங்கி மருண்டு திரிகிறது என எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னால் அடுத்த அதிகாரம் அலறு அறிவுறுத்தல் வருகிறது அல்லவா? அந்த அலறு வந்தாதான் இவங்க காதல் விரைவா வரும். 2 பெற்றோரும் கூடி பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதுக்குதான் அந்த அலறு பயன்படுகிறது. அதை பார்ப்போம். அருகிலார் எல்லாரும் என்றே என்றால் என்னையும் எங்கள் காதல் பெருக்கையும் எவரும் அறிந்தார் அல்லர். அறியாமல் இருந்தால் காதல் பயன் நிறைவேறுவதற்கு இல்லை என்றுதான் என் காமம் யான் கொண்ட அடங்குதல் இல்லா காமம். அவனே சொல்றான், யான் கொண்ட அடங்குதல் இல்லா காமம். மருகின் மருண்டு என்றால் திருவாக சுழல் காற்று போல் மயங்கி சுழன்று சுழன்று வருகிறது. திரும்ப திரும்ப பேசுறாங்க. இங்க இருக்க பேசுறா, இங்க இருக்கு அங்க போய் பேசுறா, அங்க இருக்க இங்க வந்து பேசுறா. இவ 2 பேரும் பல இடங்கள்ல பேசுகிறோம். இது சுழல் காற்று போல் சுழன்று சுழன்று வருகிறது. எல்லாரும் எங்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால எங்களுடைய காதல் நிறைவேறும். நாங்கள் இரவும் விரைவில் கடிமனம் புரிவோம். அதான் சுழல் காற்று சுழன்று சுழன்று அடிக்கிறது பலரும் பேசுவதனாலே. சாம்பல் பூத்த நெருப்பாக அமைந்திருக்கும் என் காதல் வெளிப்பட்டாக வேண்டும் என்பதற்காகவே சுழல் காற்றாய் காதல் செய்தி கொழுந்து விட்டு எரிவது போல் ஊர் அறிய தெரியலாயிற்று. அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு. மருகின் மருகுதலால் பழிப்பும் நகைப்பும் ஏற்பட்டாலும் அதனால் ஆம் பயன் பெரிதான். இவங்க அதை பற்றி வெக்கப்படுறது இல்லை. இதை பற்றி இப்படி கேவலமா பேசுறாங்களே, இந்த பையன் ஏன்டா அப்படி அலையிறேன் அப்படின்னு கேவலமா பேசுவாங்கல்ல, அதை பற்றி கவலைப்படவில்லை. நகைப்பும் ஏற்பட்டாலும் பழிப்பும் நகைப்பும் ஏற்பட்டாலும் மருகின் மருகுதலால் பழிப்பும் நகைப்பும் ஏற்பட்டாலும் அதனால் ஆம் பயன் பிரிதாம். அவனுடைய பயன் என்ன? கடிமனம். இருவரும் இணைந்து வாழ்தல். ஊரவர் இடிப்புரையும் சான்றோர் அறவுரையும் தலைவியின் பெற்றோரையும் உற்றோரையும் அசைத்து மன ஒப்புகை தரும் வகையை தூண்டும். அதனாலதான் அவன் அதை பற்றி கவலைப்படல. என்ன வரும்? ஊரவர் இடிப்புரையும் சான்றோர் அறவுரையும் தலைவியின் பெற்றோரையும் உற்றோரையும் அசைத்து மன ஒப்புகை தரும் வகையை தூண்டும். என்ன அழகான தமிழ் பாருங்க. மன ஒப்புகை. திருமணம் செய்வதற்கு 2 குடும்பத்தாரும் ஒப்புதல் தருகிறார்கள். மன ஒப்புகை தரும் வகையை தூண்டும். இதுதான் அலறு அறிவுறுத்தலுக்கு முன்னோட்டம் என்று நாம் சொன்னோம். முன்பெல்லாம் தலைவி அச்சம், நடம், மடம், நாணம் என்ற பெண்மை பண்புகளால் தன் காமத்தினை வெளிப்படுத்தாமல் கட்டுக்குள் இட்டு இருந்தாள். இப்பொழுது தலைவனைப் போலவே தானும் தன் காம பெருக்கினை நாணத்தையும் துறந்து மெல்ல சொல்லுகிறாள். எனினும் வீதி எங்கும் அதுவே பேச்சாயிற்று. சும்மா சொல்லுகிறாள், இவனை போல வரல. இந்த காட்சியை பாருங்க. நான் உங்களுக்கு சொன்னா 7வது குறள் நடத்துற போது இந்த 9வது குறள்ல அந்த காட்சியை படம் பிடிக்கிற பாருங்க. இது கொஞ்சம் ஓவர் தான் இருந்தாலும் அதை நான் புரிய வைக்கிறது நம்ம வேலை. எப்படி? அருகிலார் எல்லாரும் என்றே இந்த கடலெண்ண காமம் வந்தது பாருங்க. என் காமம் மருகின் மருகும் மருண்டு. அந்த கடலெண்ண காமம் என்பதை எப்படி மருகின் மருண்டு சொல்ல வேண்டும் என்பதற்கு 2 எடுத்துக்காட்டு. 1,
நீங்கள் பார்த்த எடுத்துக்காட்டுகள், திரைப்படத்தில் பார்த்தவற்றை நான் சொல்லுகிறேன். KS கோபாலகிருஷ்ணன் மிகச்சிறந்த டைரக்டர், மிகச்சிறந்த இயக்குனர். என்னை பொறுத்தளவுல தமிழ் படங்கள்ல அவனை போல ஒரு கதை வசனகர்த்தாவோ, அவனை போல இந்த காட்சிப்படுத்துதலோ, அவனை போல இயக்கமோ வேறு யாரிடமும் நான் தெரியும். நான் பார்த்த படங்கள்லாம் மிக குறைவுதான். என்றாலும் அந்த KS கோபாலகிருஷ்ணனுடைய இயக்கத்திற்காக, அவனுடைய கதை வசனத்தை ரசிப்பதற்காக அவனுடைய படங்களை பார்ப்பேன். நிறைய பேர் அந்த நடிகை, அந்த நடிகன் என்று பார்ப்பார்கள். நான் யார் இயக்கினார் என்று பார்ப்பேன். பாருங்க, அந்த காட்சியை பாருங்க. ஒரு பழைய படம், பேரு மட்டும் எனக்கு சரியா நினைவல்ல. MR ராதா. MR ராதாவுக்கு நிறைய குழந்தைகள். அவளுடைய முதல் மனைவி இறந்து விட்டார். இரண்டாவதா அந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்கு ஒரு பெண்மணி இருக்கிறார். வந்து அவனுடைய அம்மா அல்லது அவனுடைய தாய் வழி பாட்டியாக இருக்கலாம். அவதான் பாதுகாக்கிறா அந்த எல்லா குழந்தைகளையும். இதுக்கு சரியான ஒரு சின்ன சின்ன குழந்தையெல்லாம் விட்டுட்டு செத்து போயிடா. நிறைய ஒரு 7-8 பிள்ளைகள் இருக்கு. இப்ப இரண்டாவதா நாட்டிய பேரொளி பத்மினிய அவன் திருமணம் செய்து கொள்கிறான். அவளுக்கு வீட்டுல வருவேன். அதெல்லாம் அந்த கண்டிஷன் போட்டு தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறான். என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு, அதுக்கான உதவியெல்லாம் நீ செய்யணும். அப்படி இருந்தால் நான் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன், உன் குழந்தைகளை என்னுடைய குழந்தைகளாக பாவிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிதான் திருமணம் செய்து கொள்கிறாள். இப்போ அந்த மூத்த மனைவியினுடைய முதல் பெண், வயதுக்கு வந்த பெண், அவள் பத்மினியினுடைய தம்பியாக நடிகர் முத்துராமன் நடிக்கிறார் அந்த படத்துல. இருவருக்கும் காதல் ஏற்படுகிறது. இப்போ முத்துராமன் பார்த்த உடனே அவள் எப்படி மெழுகுபோல் தன்னுடைய காமத்தால் உருகுகிறாள் என்பதை இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் காட்டியிருப்பார். அது வேற செய்தியில நமக்கு வேண்டாம். அத இந்த இடம் மட்டும்தான் நமக்கு வேணும். கடலன்ன காமம் என்று சொன்னோம் அல்லவா, அந்த கடலன்ன காமம் அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கிறது என்பதை காட்சிப்படுத்தி இருப்பது அந்த திரைப்படத்திலே. விதின்னு ஒரு படம், அதுல சுஜாதா என்ற நடிகை வழக்குரைஞராக இருப்பாள். நீதிமன்றத்திலே ஒரு காட்சி. முதலில் அவளுடைய வீட்டில் கதவை தட்டுகிறாள் அந்த நாயகி. நாயகி வந்து அந்த வழக்கறிஞருடைய வீட்டு கதவை தட்டுகிறாள். அவள் தட்டிய உடனேயே அக்கதவை திறந்து உள்ளே வா என்று சொல்லிவிட்டு யாரவன் என்கிறாள். அவள் அதிர்ந்து போகிறாள். அந்த படத்தினுடைய நாயகி அவள் யாரவன் என்கிறாள். ஒரு வழக்கறிஞருடைய வீட்டில் இரவு நேரத்தில் ஒரு பெண் வந்து கதவை தட்டுகிறாள் என்றால் அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று பொருள் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள் என்று ஒரு வினாடிக்குள்ளாக அவள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மின்சாரம் பாய்வது போல் பாய்கிறது. அந்த யாரவன் என்கிற அந்த ஒரு சொல், யாரவன் 2 சொல், அதை யாரவன் என்று ஒரே சொல்லாக சொல்லுகிறாள். அப்பொழுது இந்த நாயகிக்கு மின்சாரம் பாய்வது போல் பாய்கிறது. அப்போ அந்த வழக்குகளை கேட்கிறாள், வாதாடுகிறாள். போய் இவளுக்காக அவள் வாதாடுகிறாள், வழக்கறிஞர். ஏனென்றால் இளமையில் இதே மாதிரி அவளும் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதுதான் கதையினுடைய மையக்கரு. அதனாலதான் அவள் சொல்லுகிறாள், யாரவன் என்று அவள் கேட்டாள். தன்னை இப்படி ஒருவன் ஏமாற்றினான் என்பதனால் இவளை ஏமாற்றியவன் நான் வழக்கின் மூலமாக அவனை முன்னிறுத்த வேண்டும், அவனை வந்து அவனுடைய தவறை உணர்த்த வேண்டும் என்று கருதி வாதிடுகிறாள். அப்பொழுது வாதிடுகிற போது அந்த எதிர் வக்கீலும் வாதிடுவான் அல்லவா, அந்த வழக்கறிஞர் எப்படியெல்லாம் வாதிடுவான். அதற்கேற்ப இவள் சொல்லுகிறாள், நீதியரசரிடம் எப்படி வாதிடுகிறாள் பாருங்கள். ஆண்கள் எப்போதும் வசப்படுத்துகிறவர்கள், பெண்கள் எப்போதும் வசப்படுகிறவர்கள் என்கிற ஒரு வசனத்தை அதிலே வைத்திருப்பார். விதி என்று படம். இது யாரு இயக்கம் என்று எனக்கு தெரியவில்லை, கோபாலகிருஷ்ணன் இல்லை. விதி என்று ஒரு படம். அதிலே வருகிற அந்த 2 வாக்கியங்கள், 2 தொடர்கள் நீதிபதியிடம் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கும் தெரியும் இல்லையா, அந்த நீதியரசருக்கும்
ஆண்கள் எப்போதும் வசப்படுத்துகிறவர்கள், பெண்கள் வசப்படுபவர்கள். அதில் என்னுடைய கட்சிக்காரை வசப்பட்டு விட்டார். ஆகையினாலே அந்த வசப்பட்டு அவன் ஏமாற்றி விட்டான் என்பதால் ஏமாற்றப்பட்டவனுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும். ஆடவரெல்லாம் அருகணுகா வகை கன்னிமாடத்தில் மண்ணி இருந்தவள் தன்னணைய துணையளவே களவு நிலையில் கண்டு நீங்கிய பின் காதல் நோயினால் பெருறுகின்றாள். ஆதலால் காமம் பெருகி நின்றபடி இவ்வாறு உரை செய்யலாம். கண்வழி புகுந்த காதல் நோய் பாலூர் பிறையென பறந்தது எங்குமே. இது கம்பராமாயணம் 140. யாம் கண்ணில் காண நகுப அறிவில்லார் யாம் பட்ட தாம் படாவாறு. அறிவிலிகள் யாம் பட்ட துன்பத்தை தாம் படாமையால் யாம் கண்ணில் காணும்படி நகைப்பர். அறிவிலிகள் யாம் கண்ணில் காண நகுப அறிவில்லார் யாம் பட்ட தாம் படாவாறு. அறிவிலிகள் யாம் பட்ட துன்பத்தை தாம் படாமையால் யாம் கண்ணில் காணும்படி நகைப்பர். தோழி செவிலி முதலியோரை தலைவி அறிவிலிகள் என்றாள். தோழி செவிலி முதலியோரை தலைவி அறிவிலிகள் என்கிறார். நான் என்னுடைய நிலையை தெரியாம நீங்களா அப்படி இருக்கீங்க. அவர் தோழியும் திட்டா, அவர் செவிலி தாயும் திட்டா. தன் நிலை கண்டு இறங்காமல் நகையாடும் அவர்களை அவ்வாறு கூறியதில் தவறு எதுவும் இல்லை. யான் என்பது ஒருவித பெருமித ஒருமை. கண்ணில் காண நகுதல் வேண்டாதார் புறஞ்சென்று நழுகுவர். ஆனால் உற்ற தோழியும் வளர்ப்பு தாயும் தன் நிலைக்கு இறங்காமல் தன்கண் எதிரில் நகைப்பது, கேலி சிரிப்பு, நையாண்டி, கிண்டல் பேசு தலைவிக்கு மிக்க வருத்தத்தை செய்கிறது. என்னுடைய தோழியா இருக்கிறா, என்னுடைய வளர்ப்பு தாயா இருக்கிறா, அப்படி இருந்தும் என்னுடைய நோவு, காதல் நோவு, இதை புரிந்து கொள்ளாமல் மற்றவங்க சிரிக்கிறவங்க சிரிச்சுட்டு போறாங்க, உன் கூடவே இருக்கிறாள், என்னுடைய துன்பத்தை அறிந்து கொள்ள வேண்டாமா, இப்படி கேள்வி பண்ணுகிறார்களே என்று அவள் மகிழ்ச்சியினால் சிரித்து எள்ளல் சிரிப்பு, வெடிச்சிரிப்பு, பெருமித சிரிப்பு, புன் சிரிப்பு, போலி சிரிப்பு, மெல்ல நகுதல், இப்படி பலவிதமான நகுதலை கண்டு அவள் மிகவும் ஆத்திரம் அடைகிறாள். அந்த தோழி, அந்த தலைவி. யாம் கண்ணில் காண நகுப, யாம் கண்ணில் காண நகுப. அவங்க எல்லாம் எங்கேயோ இருந்துட்டு நகுறாங்க, தெரிஞ்சும் தெரியாம காதல விழுவுது, பட்டும் படாமலும் தெரியுது. ஆனால் யாம் கண்ணில் காண நகுப, எனக்கு முன்னால் இருந்துகிட்டு இப்படி கேலி பண்ணுகிறார்களே, கேலி சிரிப்பு கண்ணில் காண, யாம் கண்ணில் காண நகுப அறிவில்லார் யாம் பட்ட தான் படாவாரு. நான் பட்ட துன்பத்தை இவர்கள் காணவில்லை, இவர்கள் அறியவில்லை என்று படபடக்கிறாள். தலையிடியும் துயரும் தனக்கு வந்தால் தெரியும். இந்த சொலவடை பாண்டிய நாட்டிலே வழங்குவது. எங்கூர் பக்கம் சோழ நாட்டுல தலைவலியும் திருகுவலியும் தனக்கு வந்தால் வரும் என்று சொல்வார்கள். இங்கே மதுரை பகுதியில தலையிடியும் துயரும் தனக்கு வந்தால் தெரியும். அவங்க ஊர்ல வந்தா தானே தெரியும், எனக்கு வந்தது நான் கஷ்டப்படுறேன், சிரமப்படுறேன் என்று அவள் சொல்லுகிறார். பண்ணமைந்த தீஞ்சொலிர் படிப்பதென்னை மாநிலத்து உன்னை என்ற தலைவன் உயிரை அண்ண மாதரார் எண்ணுகின்ற காமம் என்னும் எரியதற்கு வெந்தலல் என்று நைடதாம் சொல்லுகிறது. இது ஒரு பெரிய பகுதி என்றாலும் இதோடு நாம் இதை நிறைவு செய்வோம். காதல் நோய் ஊரறிய ஏதம் செய்யும். இதனுடைய நிறைவு செய்தி காதல் நோய் ஊரறிய ஏதம் செய்யும். நன்றி, வணக்கம். ஐயா நன்றி ஐயா. நீங்க சொன்ன படம் சித்திங்க ஐயா. என்னங்கய்யா? அமராதர் நடிச்ச படம் சித்திங்கிற படங்க ஐயா. ஆமா, அது எனக்கு படங்கள் பேரெல்லாம் நினைவு இல்லை அதிகமா. அதுல தொடர்பு காட்சி மட்டும் எனக்கு சித்திங்க. நல்ல பரவாயில்ல, ரொம்ப காலத்துக்கு இப்படி வந்த படத்தை நினைவு வச்சிருக்கீங்க, பாராட்டுகள். இல்ல, இந்த இடத்துக்கு பொருந்துது, அதனால. ஆமா ஆமா ஆமா, நல்ல படங்க ஐயா. நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க.